வணக்கம் நேயர்களே, நலம் தானே? நான் உங்கள் ஆர்ஜே பாரதி கருணாகரன் பேசுகிறேன். ஆர்ஜே பாரதி கருணாகரன் அப்படின்ற என்னுடைய இந்த சேனலை இது வரைக்கும் 5 பார்ட்டு வெளிவந்திருக்கு. அந்த 5 பகுதியையும் பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ணி லைக் பண்ண, ஷேர் பண்ண, கமெண்ட் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் இது வந்து பார்ட் 6. இந்த நிகழ்ச்சியில் ஒரு புதுமை ஒன்று இருக்குது. என்னென்னா ஒரு விஷயம் புதுசாக இதை நான் சேர்த்துக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாங்க நேயர் விருப்பம். அதாவது என்னுடைய சேனலில் நேயர் விருப்பம் அப்படின்னு புதுசாக ஒரு பகுதியை நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இந்த வாரத்திலேருந்து, இந்த நிகழ்ச்சியிலேருந்து என்னென்னா, நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் உங்களுடைய பேரோட, உங்களுடைய ஊரோட இந்த பகுதியில் நான் அதை பற்றின விளக்கங்களை நான் வந்து சொல்லுவேன். நான் எப்படி பாடல்களை ரசிக்கிறனோ அதே மாதிரி நீங்கள் ரசித்த பாடலை என்னுடைய ரசனையில் நான் வந்து இங்கே நான் சொல்லுவேன் இந்த நிகழ்ச்சியில். உங்களுக்கு இது பிடிக்கும் தானே? நேயர் விருப்பம் அப்படின்னாலே உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் தானே? இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1960s அண்ட் 70s இதில் வந்த, இந்த பீரியடில் வெளிவந்த படங்கள்லேருந்து ஒரு பாடலை நீங்கள் குறிப்பிட்டு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதில் கமெண்ட்டில் நீங்கள் தெரிவிங்க. இதுக்கு அடுத்த நிகழ்ச்சி நான் எடுக்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுடைய நேர் விருப்ப பாடல் கண்டிப்பாக இடம்பெறும். சரி, இப்போது இன்றைக்கி நேர் விருப்பம் நிகழ்ச்சி இருக்குது. 2 நேர்களோட விருப்பம் இருக்குது. அது வந்து முதல் பாடலுக்கு பிறகு பார்க்கலாம். என்ன நிகழ்ச்சியின் முதல் பாடல் என்னன்னு பார்க்கலாமா? குடும்ப தலைவன் படத்துலேருந்து இந்த பாடல். அதாவது சில பாடல்களில் அந்த கடைசியில் தான் ஒரு சஸ்பென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். என்னன்றது முதல்லலாம் தெரியவே தெரியாது. அந்த பாடல் கடைசியில் நம்ம கேட்டு முடிக்கும் பொழுது தான், ஓ இதுக்கு தான் இவ்வளோ சொன்னாரா அப்படின்னு நமக்கு சொன்னாங்களா அப்படின்னு நமக்கு வந்து தோணும். அந்த மாதிரியான சில பாடல்கள் இருக்குது. அதில் ஒரு பாடல் தான், அந்த ஒரு வகையான பாடல் தான் இந்த பாடல். இது வந்து குடும்ப தலைவன் படத்துலேருந்து எம்ஜிஆர் அவர்களும் சரோஜாதேவி அவங்களும் நடித்த ஒரு பாடல் இது. இந்த பாடலில் அதாவது கல்யாண ஊர்வலம் நடக்காது. இவங்க கற்பனையில் ஒரு கல்யாண ஊர்வலத்தில் ஒரு பொண்ணு வந்தால் எப்படி இருப்பா அப்படின்ற மாதிரி அந்த நாயகன் வந்து சொல்லுவார். இது வந்து நாயகன் மட்டும் பாடுற ஒரு சோலோ பாடல் தான். அந்த நாயகன் வந்து அந்த ஊர்வலத்தில் அந்த பொண்ணு, அதாவது அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு வரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பார். அந்த பொண்ணு எப்படிலாம் இருப்பா அப்படின்றது அழகாக அந்த பாடல் முழுக்க அதுதான் வரும். ஆனால் கடைசியில் என்ன ட்விஸ்ட் வைப்பார் அப்படின்னா, ஊர்வலத்தில் வந்தவள் யார் கூரடி அம்மா, அவள் உடன் இருந்த அம்மா பிள்ளையும் யாரடி அம்மா, மாலை சூடும் மணமகளும் நீதாண்டி அம்மா, இந்த மணமகனை கண் திறந்து பாரடி அம்மா, பாரடி அம்மா, ஹோய் 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 அப்படின்னு வரும். அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல. அதாவது பாடலில் வந்து அந்த பொண்ணை வர்ணித்து அவர் பாடிக்கிட்டே வரும்போது அந்த பொண்ணை பற்றி வர்ணனை நிறைய சொல்லிட்டே வருவார். இதில் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி, எது நீங்கள் கமெண்ட்டில் பதில் சொல்லணும். என்ன அப்படின்னா, அந்த மணமகளோட சிரிப்பு வந்து எதை போன்றதுன்னு சொன்னார் அப்படின்றத நீங்கள் சொல்லணும். மணமகளோட சிரிப்பை ஒரு விஷயத்தோடு ஒப்பிட்டு சொல்லியிருப்பார். அது என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. ஓகேவா? இது என்ன பாட்டுன்றது தெரிஞ்சிருக்குமே. திருமணமாம் தெருவெங்கும் ஊர்வலமாம், ஊர்வலத்தின் நடுவினிலே ஒருத்தி வருவாளாம், ஊர்வலத்தின் நடுவினிலே. இப்போது நேயர் விருப்ப பாடல் அதுக்கு போயிடலாமா? அதாவது இது வந்து சென்னையிலேருந்து சாய்லக்ஷ்மி இந்த நேயர் கேட்டிருக்கிறாங்க. இவங்க போன முறை நான் போட்ட நிகழ்ச்சியில் போட்ட அந்த பாடல்களை பார்த்துட்டு ஒவ்வொரு முறையும் இவங்க வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அதில் இந்த பாட்டு எனக்கு வந்து உங்களுடைய வார்த்தைகளை நான் கேட்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த பாடல் நம்ம எல்லாருக்காகவும் ரசிக்கலாம். இது ஒரு நல்ல பாடல் தான். இது என்ன பாடல்னா, சித்தி படத்துலேருந்து தூக்கம் பற்றின ஒரு பாடல். பத்மினி அவங்க நடிச்சிருப்பாங்க. கேட்கணுமா? இதில் வந்து அதாவது இது ஒரு ஆழ்ந்த சிந்தனை உள்ள ஒரு பாடல் வந்து எப்படிலாம் பெண்களுக்கு தூக்கம் கலையும், தூக்கம் போகும் அப்படின்றது. அதாவது பெண்களுக்கு வந்து ஒரு நிம்மதியான தூக்கமே 2 முறை தான் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்லியிருப்பாங்க. அதே சமயத்தில் பெண்களுக்கு தூக்கம் சின்ன வயசுலேருந்து வயசாகிற வரைக்கும் எப்படியெல்லாம் அந்த தூக்கம் போகும், அவங்களுக்கு வந்து தூக்கம் கலையும், தூக்கம் போகும் அப்படின்றத வந்து நிறைய உதாரணங்களோட நிறைய சந்தர்ப்பங்களை வந்து இந்த பாட்டில் சொல்லிக்கிட்டே வருவாங்க. அதில் எனக்கு பிடிச்ச ஒரு சந்தர்ப்பம் என்னென்னா,
தான் நினைத்த காதலனை சேர வரும்போது தந்தை அதை தடுத்து விட்டார். கண்ணுறக்கம் ஏது, கண்ணுறக்கம் ஏது. தந்தை அதை மறுத்து விட்டால் கண்ணுறக்கம் ஏது அப்படின்னு பாடுவாங்க. இப்போ தாங்க லவ் மேரேஜஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்போல்லாம் அப்படி கிடையாது. பெற்றவங்களோட சம்மதம் வேணும். அப்போல்லாம் வந்து மேல் டாமினேஷன் தான் நிறைய இருக்கும். எல்லார் வீட்லேயும் அப்பா தான் சம்மதம் சொல்லணும். அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு அந்த காலத்து சூழ்நிலையை எடுத்து சொல்லும் பாடல். அதுவும் இந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் உங்களுக்கு ஒரு கேள்வி. அதாவது இந்த அருமையான இந்த பாடலில் பெண்களுக்கு குழந்தையிலேருந்து பெரியவங்க ஆகிற வரைக்கும் என்னென்ன விதத்துலலாம் தூக்கம் போகும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதில் உங்களுக்கு பிடித்த விஷயம் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். காலம் மீது கண்ணுறங்கு மகளே, காலம் இதை தவற விட்டால் தூக்கமில்லை மகளே, தூக்கமில்லை. நேர் விருப்ப பாடல் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த வாரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இது வந்து 2வது நேயரின் விருப்பம். இவரோட விருப்ப பாடல் என்ன? இந்த நேயர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா PC ராமமூர்த்தி அவர்கள். இவங்களும் சென்னையை சேர்ந்த நேயர் தான். இவர் வந்து ஒரு பாட்டை குறிப்பிட்டிருந்தார். அதாவது இதுவும் ஒரு தூக்கம் பற்றின ஒரு பாடல் தான். அன்னை இல்லம் படத்துலேருந்து அருமையான பாடல். மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம், மறுநாள் எழுந்து பார்ப்போம் அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டில் வந்து சிவாஜி அவங்களும் தேவிகா அவங்களும் நடிச்சிருப்பாங்க. அந்த பாடல் காட்சியை வந்து இயற்கை சூழலில் அப்படி ஒரு இரவு நேரத்தில் பாடுற மாதிரியான பாட்டு இது. மணல் வெளியிலலாம் அவங்க வந்து இந்த பக்கம் ஓடி அந்த பக்கம் ஓடி அப்படிலாம் அந்த பாடல் காட்சி இருக்கும். இந்த பாடலில் எல்லாமே வந்து ரசிக்க தகுந்த வரிகள் தாங்க. எந்த வரியை சொல்கிறது எந்த வரியை விடுறது அப்படின்னே தெரியாது. எல்லா வரியுமே ரொம்ப ஒரு ரசிக்க தகுந்த வரியாக இருக்கும். இதில் வந்து நாயகி அவங்க வந்து இயற்கைக்கே தடை விதிச்சிருப்பாங்க. எப்படின்னா இரவே இரவே விடியாதே அப்படின்வாங்க. அப்புறம் சேவல் குரலே கூவாதே இப்படி பாருங்கள், இயற்கைக்கே தடை விதிக்கிற அளவுக்கு இந்த பாடலில் அவங்க வந்து சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பாங்க. சரி, இந்த பாடலில் எனக்கு பிடிச்ச இந்த 2 வரியை நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு பிடிச்ச வரி என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம், மறுநாள் எழுந்து பார்ப்போம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் என்னன்னு பார்க்கலாமா? காதலிக்க நேரமில்லை படத்திலிருந்து இந்த பாடல். அதாவது அதே வரிகள் உள்ள பாடல் தான். காதலிக்க நேரமில்லை, காதலிப்பார் யாரும் இல்லை, வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் இல்லை, ஜாதகத்தில் வழியும் இல்லை அப்படின்னு பாடுவார். இது வந்து ஆரம்பமே அசத்தலாக இருக்கும் இந்த வரிகள். இவர் வந்து ஒரு வயசானவர் ஒரு சின்ன பொண்ணை பார்த்து பாடுற மாதிரி கிண்டல் பண்ணி பாடுற மாதிரியான இந்த பாட்டு. இது வந்து முத்துராமன் அவங்களும் காஞ்சனா அவங்களும் நடிச்சிருப்பாங்க இந்த காதலிக்க நேரமில்லை படத்தில். உண்மையாகவே காஞ்சனாவுக்கு ஒரு வயசான தோற்றத்தில் வந்து முத்துராமன் வந்து பாடுவார். அந்த காஞ்சனாவை கிண்டல் பண்ணி பாடுவார். அவங்களுக்கு கோபமாக வரும் காஞ்சனாவுக்கு. என்ன ஒரு வயசானவர் நம்மளை வந்து இந்த மாதிரி காதலி மாதிரி ட்ரீட் பண்ணி பாடுறாரு அப்படின்னு அவங்களுக்கு செம கோபமாக வரும். அவங்களுடைய முக ஆக்ஷன் அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு ஒரு ஜாலியாக இருக்கும் அப்படியான்ட்டு. அதே சமயத்தில் அந்த பாடல் கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வரும். இல்லை சில பாடல்களில் கடைசியில் தான் முக்கியமான விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த பாடலில் கடைசியில் அவர் வந்து சொல்லுவார் என்னென்னா, தன்னுடைய வேஷத்தை கலைச்சிட்டு அவ்வுலகம் சென்று வந்தேன், அமுதம் குடித்து வந்தேன், பொன்னுலகம் போவதற்கு புது உடல் வாங்கி வந்தேன், இந்திரனை கண்டு வந்தேன், இது பற்றி கேட்டு வந்தேன், சந்திரனை கண்டு வந்தேன் அப்படின்னு பாடுவார் அந்த பாட்டு. அப்போ வந்து அவர் வயசான வேஷத்தை கலைச்சிட்டு உண்மையான தோட்டத்தில் வரும்போது காஞ்சனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடும். ஏன்னா அவர் விரும்பினவரே தான் அந்த முத்துராமன் வந்து அந்த மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்களும் சந்தோஷமாக வந்து பாட ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து பாடல் கடைசியில் தான் வந்து இந்த ட்விஸ்ட்டு வந்து அவங்க வைப்பாங்க. அதாவது நான் வந்து வயசானவன் இல்லை, நான் வந்து நீ விரும்பின ஆள் தான் அப்படின்றது வந்து பாடல் கடைசியில் வரும். இதில் ஒரு விஷயம் என்னென்னா,
காதலிக்க நேரமில்லை, காதலிப்பார் யாரும் இல்லை, வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் இல்லை. இந்த வரிகளை கேட்கும்போது அந்த காலத்தில் இந்த லேட் மேரேஜ் ஆனவங்களாம் இருக்காங்க தெரியுமா, கண்டிப்பாக அவங்க வந்து வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் இல்லை அப்படின்ற வரியை கேட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு புன்னகை, சின்ன ஒரு சிரிப்பு கண்டிப்பாக தோணும். சரி, இப்போ இந்த பாட்டில் உங்களுக்கான கேள்வி, நீங்கள் கமெண்ட்டில் பதில் சொல்லுங்கள். என்னென்னா, என்ன மாதிரி வயசானவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சனாகிட்ட முத்துராமன் சொல்லுவார். அது என்ன பிரச்சனை சொல்கிறீங்களா? பஞ்சு போல் நரை விழுந்து பார்வையில் குழி விழுந்து ரெண்டும் கெட்ட வேளையிலே கண்டேனே உன்னையடி, கண்டேனே உன்னையடி, காதலிக்க நேரமில்லை. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம வந்து சில பாடல்கள் பார்த்தோம். இதில் நேர் விருப்ப பாடலாக 2 நேர்களோட விருப்ப பாடலாக நம்ம வந்து பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியிலேருந்து இது ஆரம்பமாகுது, நேர் விருப்பம் அப்படின்றது. நீங்களும் உங்களுக்கு இந்த பாடல் உங்களுக்கு பிடித்த பாடல், அதான் 1960s 70s வெளிவந்த பாடல் ஏதாவது ஒன்று குறிப்பிட்டு இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அப்போ அந்த கமெண்ட்டில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. உங்கள் பேரோட, உங்களுடைய ஊரோட என்னுடைய இந்த யூடியூப் சேனலில் கண்டிப்பாக உங்கள் விருப்ப பாடல் என்னுடைய வர்ணனையில் கண்டிப்பாக இடம்பெறும். ஏன்னா கேட்டு ரசிக்கலாம். உலகம் முழுக்க உள்ளவங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருப்பாங்க இல்லையா, உலகம் முழுக்க உங்களுடைய பேர் வந்து விளம்பரமாகணும் அப்படின்னா கண்டிப்பாக இதில் நீங்கள் வந்து உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் தெரிவிக்கலாம், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. ஆனால் அதுக்கு முன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த நிகழ்ச்சியை நல்லா கேட்டு ரசிங்க, என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் நன்றி. உங்களுக்கு பழைய பாடல்கள் பிடிச்ச உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த என்னுடைய ஆர்ஜே பாரதி கருணாகரன் அப்படின்ற சேனல் லிங்க்கை அனுப்பி ஷேர் பண்ணி அவங்களையும் இந்த நிகழ்ச்சியை பார்க்க வைங்க. அவங்களுக்கு விருப்ப பாடலையும் இதில் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும், கண்டிப்பாக இடம்பெறும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.